ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பருவம் 1 இயல் 2லேருந்து மிக மிக முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் இருந்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியை பாருங்க. கொங்கு என்பதன் பொருள்? விடை ஆப்ஷன் பி மகரந்தம். இரண்டாவது கேள்வியை பாருங்க. மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். மூன்றாவது வினா. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். நான்காவது வினா. திங்கள் என்பதன் பொருள்? ஆப்ஷன் ஏ நிலவு. ஐந்தாவது வினா. மேரு என்பதன் பொருள்? ஆப்ஷன் ஏ இமயமலை. ஆறாவது வினா. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? விடை ஆப்ஷன் சி சேர மரபை சேர்ந்தவர். ஏழாவது வினா. திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்று சந்திரனை போற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். எட்டாவது வினா. இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை? விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஒன்பதாவது வினா. அலர் என்பதன் பொருள்? விடை ஆப்ஷன் சி மலர்தல். பத்தாவது வினா. இளங்கோவடிகளின் காலம்? கிபி 2ஆம் நூற்றாண்டு. விடை ஆப்ஷன் ஏ. 11வது வினா. மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ மாளிகையின் அடுக்குகள். 12வது வினா. கத்துங்குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். பதிமூணாவது வினா. பாரதியாரின் இயற்பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி சுப்பிரமணியன். 14வது வினா. சித்தம் என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் டி உள்ளம். 15வது வினா. கேணி என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ கிணறு. 16வது வினா. சிட்டுக்குருவி முட்டைகளை அடை காக்கும் நாட்கள்? விடை ஆப்ஷன் ஏ 14. 17வது வினா. பறவைகள் பற்றிய படிப்பு? விடை ஆப்ஷன் ஏ ஆர்னித்தாலஜி. 18வது வினா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர்? விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். 19வது வினா. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது? விடை ஆப்ஷன் சி ஆர்டிகாலா. 20வது வினா. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை? விடை ஆப்ஷன் பி செங்கால் நாரை. 21வது வினா. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடலை எழுதியவர்? விடை ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர். 22வது வினா. உலக சிட்டுக்குருவிகள் தினம்? விடை ஆப்ஷன் பி மார்ச் 20. 23வது வினா. தமிழகத்திற்கு வலசை வந்த செங்கால் நாரைகள் பற்றி பாடிய சங்ககால புலவர் யார்? விடை ஆப்ஷன் டி சத்திமுத்த புலவர். 24வது வினா. பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர் வலசை போதல்? ஆப்ஷன் பி. 25வது வினா. சிட்டுக்குருவின் வீழ்ச்சி எனும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் சலீம் அலி. 26வது வினா. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை? விடை ஆப்ஷன் பி கப்பல் கூளைக்கடா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க.
27வது வினா, புல் என்பதன் பொருள். ஸோ அந்த லால டிஃப்ரெண்ட் வரும். அதை வச்சு இந்த புல் என்பதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பறவை, ஆப்ஷன் சி. அந்த லா வந்துட்டு சின்ன லா வந்துச்சுன்னா அது வந்துட்டு தாவர வகையை சேரும். 28வது வினா, சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? விடை ஆப்ஷன் பி, துருவ பகுதி. ஸோ மனிதர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதியிலும் சிட்டுக்குருவிகளால் வாழ முடியும், எக்ஸப்ட் இந்த துருவ பகுதியை தவிர. 29வது வினா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, டாக்டர் சலீம் அலி. 30வது வினா, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி, சலீம் அலி. 31வது வினா, தென்திசை குமரி ஆடி வடதிசை ஏங்குவீராயின் என்ற அடிகளை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, சத்திமுத்த புலவர். 32வது வினா, 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஆங்கில புதினம் எது? விடை ஆப்ஷன் ஏ, கிழவனும் கடலும். 33வது வினா, கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் சி, எர்னஸ்ட் ஹெமிங்வே. 34வது வினா, கீழ்கண்டவற்றுள் எது நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது? விடை ஆப்ஷன் ஏ, ஆயுத எழுத்து. 35வது வினா, முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை? விடை ஆப்ஷன் ஏ, 30. 36வது வினா, சார்பு எழுத்துக்களின் எண்ணிக்கை? விடை ஆப்ஷன் சி, 10. 37வது வினா, கீழ்கண்டவற்றுள் எது தனித்து இயங்காது? விடை ஆப்ஷன் டி, ஆயுத எழுத்து. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபை நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டிங்களா, போய் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள், எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.